ஆண்டவரை குறித்த தெளிவு ஒரு மனிதனில் இருக்குமானால் அவன் எங்க இருக்கிறான்னு அர்த்தம். ஆனா அந்த தெளிவை விட்டு வெளியே வந்துட்டனாலே சந்தேகம் வந்துடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான பிரச்சனை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்று பரீட்சை பார்க்க ஆரம்பித்தார்கள். இவங்க விலகினது அவர் அல்ல, விலகினது இவங்க. இவங்க விலகிட்டு அவர் இருக்கிறாரான்னு சொல்லி பார்க்கிறான். அமை தோத்திரம். இருக்காம போனது அவர் இல்லன்னு, இருக்காம போனது நான். அப்ப இன்றைக்கு புரிந்து கொள்ளணும், தேவ சித்தத்தில் நிற்கிறவனை எதில் பார்க்க முடியும்? ஆண்டவரை குறித்து. கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அடுப்பண்டை கொண்டு நிறுத்தினாலும் அவன் சொல்லுவான், ஆண்டவர் பார்த்துக்காரு. நெருப்பண்டை நிறுத்தினாலும் நேசர் இருக்கிறார். அவ்வளவுதான் அந்த தெளிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர்ஸுக்கு சொல்றேன், உங்க பாஸ்டர் ஐயா ஆண்டவரை குறித்து தெளிவா இருக்காரா? இல்ல அடிக்கடி வந்து என்ன சொல்லுவோம் சிஸ்டர், சி மனைவியலா என்ன செய்வோம், என்ன செய்யறதுன்னே தெரியல, எனக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாருன்னா ஆள் லைட்டா ஒருபடி இறங்கி இருக்காருன்னு அர்த்தம். இந்த தெளிவு போச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். பியூலாவிட்ட தான் கேட்கணும். ஏன்னா பியூலாவுக்கு தான் தெரியும், என் புருஷன் தேவனுக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் யார் சொன்னா? தீர்க்கதரிசிகளின் புத்திரனாய் இருக்கிறவனுடைய மனைவிக்கு தெரியும் என் புருஷனுடைய கண்டிஷன். இனி விசுவாசிகள் இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் பியூலாவுக்கு ஃபார்மலா சொல்ல வேண்டியது இருந்துச்சு. முன்னாடி பாஸ்டர் எப்படி இருந்தார்? பாஸ்டர் எப்படி இருந்தார்? செய்தியை பார்க்கணும், கர்த்தர் நடத்துவார், தீரமாறு ஒண்ணுமே வராது, கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். இப்ப யோசிப்பார், பாப்போம் கர்த்தர் என்ன செய்வார் என்று. ஏதாவது செய்யாம இருக்க மாட்டார். ஏய் ஃபார்மலா மாறுதரா, முன்னால செய்வார் அப்படின்னு. இப்ப ஏதாவது என்ன, ஏதாவது செய்யறதுக்கு அவர் இருந்தார், செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு தான் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதானே, அதாவது அம்மே தோத்திரம். நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களுடைய ஜெபத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒருவேளை பதில் தருவார். அப்படிதானே இருக்கு. நம்ம என்ன செய்வோம்? நீ உன் தெய்வத்தை கூப்பிடு, நீ உன் தெய்வத்தை கூப்பிடு, நீ மலையாளத்துல கூப்பிடு, நீ ஹிந்தியில கூப்பிடு, நீ அரபியில கூப்பிடு, அப்ப எப்படி வேணாலும் கூப்பிடு. ஒரு வேளை சொல்லுங்க, ஒரு வேளை. ஆனா முன்னாடி அப்படி கிடையாது. நான் ஜெபம் பண்ணி இருக்கேன், கர்த்தர் செய்வார், கர்த்தர். அப்ப தேவ சித்தத்தில் இருக்கிறவனுக்கு எதை குறித்த தெளிவு இருக்கும்? அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர்யா எங்கேயாவது சின்ன பிசைகள் இருக்குன்னா இன்னைக்கு கரெக்டா நட்சத்திரத்துக்கு அந்த அது உங்க வேர்டுல தெரியும். பசுமா பாசுக்கு வேர்டுல தெரியும், பாசுக்கு வேர்டுல தெரியும். அவர் மேடையில பேசுறதெல்லாம் பார்க்காதீங்க, வீட்டுல சொல்வார். எஸ்தர் என்ன சொல்ல, ஏண்டா வந்தோம்னு இருக்கு அப்படின்னு இழுக்காருன்னா லைட்டா எங்கேயோ ஒரு இடத்துல தேங்கண்ண குடிச்சிட்டாருன்னா அர்த்தம். நைஸா போகுது போகுது போகுது. எஸ்தர் இனி விடாத, எஸ்தர் இனி விடாத. இந்த ஆளை இனி விட்டா கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த கூடார பண்டிகைக்கு முன்னால இந்த கூடாரத்தை பிரிக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. கரெக்டா புருஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளால தெரியும். கரெக்டா மனைவியினுடைய வார்த்தை முன்னால புருஷனை என்கரேஜ் பண்ணுவான். ஒன்னும் இல்லப்பா, அதாவது மனோவாவுக்கு கிடைத்த மனைவியை நீங்க பார்த்திருக்கீங்களா? தோத்திரம். முதல்ல தூதன் கூட என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. மனைவிக்கும் தெரியாது இவர் தூதம்னு, புருஷனுக்கும் தெரியாது. ரெண்டு பேரும் தோத்த ரொம்ப பேசிட்டு எங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும், அடுத்த முறையும் கல்யாணத்துக்கு வரணும்னு எல்லாம் பேசுறாங்க. கடைசியில உம்முடைய பேரன்னு கேட்டா அவர் அதிசயங்கிற பழிச்சுன்னு எந்திரிச்சு மேல போறாரா? ஐயோ எஸ்தர் தேவதூதன் எல்லாம். உடனேதான் மனவா சொல்றார், நம்ம நிச்சயமாக என்ன செய்திருவோம். புருஷன் எப்படி இருக்கிறார்? நிச்சயமாக. புருஷன் தளர்வான வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது எஸ்தர் ராஜாத்தி என்ன சொன்னாங்க? சும்மா கிடமனுச்சா என்ன நீரு,
ஆண்டவர் நம்மளை கொல்லணும்னு நினைச்சா இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருப்பாரா? இவ்வளவு நேரம் பேசி இருப்பாரா? இவ்வளவு நேரம் நடத்தி இருப்பாரான்னு சொல்லி அவன் செத்து போயிருவேன்னு பயந்த புருஷனை சார்ஜ் ஏத்தன எஸ்தரு இப்போ அவருக்கு இருக்க சார்ஜிங் இறக்கி இல்ல அவள்தா. அல்லேலூயா. நீர் ஊழியம்னு சொல்லுதீரு, பிள்ளைய வளர்ந்து வருது, நீர் என்ன செய்ய போறீரு? அவ ஏற்கனவே அறகுறையுமா வந்து உட்கார்ந்துருப்பான். அம்மனே அவர் அப்பதான் வெளியே இருந்து 1000 பிரச்சனையை பார்த்துக்கிட்டு, ஏசப்பா சுந்தரராஜ் வீட்டுல பிரச்சனை, செல்வராஜ் வீட்டுல பிரச்சனை, அவ கண்ட 7.5 இழுத்துட்டு கிடக்கு ராஜா, நான் எப்படித்தான் இவனுங்களை காப்பாத்த போறோம்னு தெரியலையே சொல்லி அவனே அரைங்குறையுமா வந்து உட்கார்ந்துருப்பான். யாரு? பாஸ்டர் மனோவா இருக்கும் பொழுது கிச்சன்ல இருந்து வருது, ஊழியம் செய்ய போறோம்னு சொல்லி கொஞ்சம் நாளா நீரு என்னையும் கல்யாணம் பண்ணி வந்தேன், உண்மை நம்பி நான் வந்தேன். ஆரம்பத்துல கர்த்தர் இங்கதான் ஊழியம் வச்சிருக்கார், இப்படித்தான் செய்ய போறார், இந்த ஊர்ல தான் தேவ சித்தம் இருக்கு செத்தம் இருக்குன்னு சொன்னீரு. நானும் இருந்தேன். பேசாம அந்த ஸ்தாபனத்துல கூப்பிட்டாக அவங்க எல்லாம் போயிருந்தா ரேசனாவது கிடைச்சிருக்கும். சித்தம்னு சொல்லி சித்தியும் காணும், பெரிய மேமையும் காணும். உன்னோட நான் வந்து பாலா போனவனே கோடிட்ட இடத்தை நிரப்புக. யாரு? எஸ்தர். அல்லேலூயா. அவனே உயிரத்து போய் வந்து உட்கார்ந்து இருந்தா இருக்கிற காத்தையும் அவ பிடிக்கி விட்டா. இப்ப என்ன சொல்ல? எஸ்தர் எங்க இல்ல? தெய்வ சித்தத்துல இல்ல. எஸ்தர் தெய்வ சித்தத்துல இருந்திருந்தா அவன் புருஷன் தளர்ந்து வரும் பொழுது புருஷன் என்ன சொல்றான்? நம்ம செத்துருவோம் பிள்ளை, இனி இந்த ஊழியத்தை நம்மால செய்ய முடியாது பிள்ளைன்னு சொல்லி வரும்போ, ஏங்க ஏன் பயப்படுறிய? இதுவரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்தார்களா? இனி கொண்டு வர மாட்டாரா? நம்மளை நடத்த மாட்டாரா? நம்மளை காக்க மாட்டாரா? இதுவரைக்கும் ஆதரவா இருந்தார்ல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன், நமக்கு ஜெபம் பண்ணுவோம். நான் இருக்கேன், நமக்கு ஜெபம் பண்ணுவோம். நல்ல துணி இல்லாம நமக்கு இவ்வளவு தூரம் நடத்தினாரே, இன்னும் நடத்துவாருங்க. இதுதான் தேவ சித்தத்தில் நிற்கிற ஒரு எஸ்தருடைய மனோபாவம். அல்லேலூயா. ஆல் எஸ்டர், how are you? அல்லேலூயா. இல்ல காத்து ஏத்துறீங்களா இறக்குறீங்களா? ஏசப்பா இறக்குறவளா இருந்தா இன்னைக்கு எப்படியாவது சரி பண்ணிருங்க. அதுக்கு மேல வேண்டாம். இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அம்மா நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், மனைவிகள் ஃபேமிலி மேல ரொம்ப கேரா இருப்பீங்க 100%. உங்க பாஸ்டர் குடும்பத்தை கவனிக்கல, எப்ப விசுவாசி ஊழியம்னே இருக்கார், பிள்ளைகளை குறிச்சு கவலைப்படல, குடும்பத்தை குறிச்சு கவலைப்படல அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க. உண்மைதானா? என்ன நீங்க இல்லைன்ற உடனே நீங்க பரிசுத்தவான்கள் நான் சொல்லுவேன்னா அது வேற ஆள் இருக்கு. தோத்தரன் மண்டையை ஆட்டிக்கிட்டு போன உடனே கத்தர் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கு. இல்ல அதுதான் ஏன் தெரியுமாம்மா? சபை என்கிற குடும்பத்தை அவன் கையில் கொடுத்து, இரத்த பந்தம் என்ற குடும்பத்தை உன் கையில் கொடுத்து, உன் கையையும் அவன் கையையும் இணைத்து வைத்திருக்கிறார். சொல்றது புரியுதா? ஒன்னு சொல்றேனே அண்ணே, எந்திரிங்க, பிரச்சனை இல்லைல்லண்ணே. பிறகு நீங்க சில நேரம் தான் ஒரு நாள் ஒரு சபையில மீட்டிங் போன நேரம் ஒரு பாஸ்டர் டாக்டரேட் படிச்சிருந்தார். பாஸ்டர், இவ்வளவு ஆத்துமாக்களை உங்க பட்டத்தினால சம்பாதிச்சியலா, உங்களுக்கு தந்த கிருபையினால சம்பாதிச்சியலான்னு கேட்டு. தப்பா சரியா? அவர் சொன்னார் கிருபையினாலதான். அவர் டாக்டரேட் வாங்கியிருந்த PhD. அப்ப உங்களுக்கு இந்த ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு உங்க PhD உதவியா இருந்ததா, அபிஷேகம் உதவியா இருந்ததான்னு கேட்டு அந்த இடத்துல வச்சு சொன்னார், எனக்கு கிருபை தான் உதவியா இருந்துச்சுன்னு சொன்னார். அதுக்கு முறை என்ன கூப்பிடவே இல்லை. சொல்லனே கூப்பிடல. இது ஒரு 12 வருஷம் இருக்கும். ஏன் கூப்பிடலைன்னா, தோத்திரம் என்னுடைய பட்டத்தை அவன் தரக்குறவா பேசிட்டான். நாசமா போனேன். என்னது பட்டத்தை அப்படி ஏதாவது இருக்கான்னு ரொம்ப நன்றின்னு எனக்கும் கிடையாது. அதனாலதான் கத்தர் அப்படிப்பட்டவங்களாவே சேர்ப்பேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே ரொம்ப பட்டம் வச்சிருக்கிறவங்கள கொஞ்சம் தள்ளி வைங்கப்பா, அவங்க பறக்கிறதுக்கு ரொம்ப ரெடியா இருப்பாங்க. பட்டம் உங்க பாஸ்டருக்கும் இருக்கு, அப்படி ஒண்ணும் இல்லையே. பாவம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா.
இங்க நல்லா கவனிக்கணும். நமக்கு தேவன் தந்த 2 குடும்பங்கள், ஒன்று ஆவிக்குரிய குடும்பம், ஒன்று இரத்த பந்தம். நம்முடைய தேவன் கொடுத்த குடும்பம். கணவன் மனைவி கொஞ்சம் வாணிமனா 2 பேர் கை கொடுக்குறீங்க. பாஸ்டர் கையில சபை என்கிற ஒரு குடும்பம் கையில கிடக்கு. இப்ப என் கையில மனைவி கையில குடும்பம் என்கிற ஒன்று இருக்கு. இது அப்படியே பிடிச்சிட்டு தேவ சித்தத்தை செய்துகிட்டே இருக்கணும். இதுதான் ஊழியம். அவங்க அந்த அவர் எப்பவுமே அந்த ஜனங்களை குறிச்சு, உங்க வீட்டுல அரிசி இருக்காது, ஆனா இவர் சொல்லுவார், என்னதான் இருந்தாலும் சிஸ்டர் பியூலா வீட்டுல அரிசி இல்லைன்னு அவர் கவலைப்படுவார். உடனே நமக்கு தோணும், நீ கல்யாணம் பண்ணது என்னையா அவளையா? அப்படிதான் லைவ் வேற போகுது வாய், அததான் சொல்றேன் நான் கொஞ்சம். ஆமே, நமக்கு தோணும். ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, அமை தோத்து அதுதான் சரியாகும். அதுதான் சரியாகும். உங்களை மாதிரி உங்க புருஷன் இருந்தா உங்க குடும்பம் மட்டும்தான் வளரும், சபை வளராது. நன்றி என்ன, என்னால முடிஞ்ச உதவி அடி கிடைக்காம பாத்துக்க. சரி, ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. நிறைய குடும்பத்துல ஸ்பிரிச்சுவலா வரேன், கொஞ்ச நேரம் வரேன். அவன் ஸ்பிரிச்சுவலா பேசும் பொழுது நமக்கு வருகிற பிரச்சனையை நான் சொல்றேன். அதுக்குன்னு சொல்லிட்டு பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்குதுன்னு கேட்டா மனைவிட்ட காட்டி சொல்றேன்னு சொல்லப்படாது. அது மானங்கட்ட மாப்பிள்ளையாக்க, புரியுதா இல்லையா? ஆமா, தோத்துறோம். அதனால அந்த சைடு கொஞ்சம் கவனிக்கணும். என்ன ஊழியன்னு சொல்லி பிறகு வீட்டு அட்ரஸ் மாதிரி பெயரப்படாது, அப்புறம் அங்கிருந்து கூட்டிட்டு வர வேண்டிய இருக்கும். புரியும் இல்ல? சரி, ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க. அல்லேலூயா. இப்ப நிறைய பேருடைய பிரச்சனை, என் புருஷன் என்ன மாதிரி இல்ல, என் மனைவி என்ன மாதிரி இல்ல, நான் கவலைப்படுறதுல அவர் கவலைப்படல, அவர் டென்ஷனா இருக்கிற இடத்துல அப்படி இருக்காது. உங்களை மாதிரி உங்க புருஷன் இருக்கணும்னா அது கண்டிப்பா தேவனால் இணைத்ததாக இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? குடும்ப முகாம் இல்ல, அதனால ஒரு நிமிஷம் அப்படி கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டா. என் மனைவி என்ன மாதிரி இல்லைன்னு ஃபீல் பண்ற யாராவது பிரதர்ஸ் இருக்கீங்களா அல்லது சிஸ்டர்ஸ் இருக்கீங்களா? வெக்கப்படாம தைரியமா தூக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி அமையல அப்படின்னு உண்மையா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு பாஸ். அப்படி சொல்லுங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு, நானும் கை தூக்கி தான் ஆச்சு. லைவ்ல தானே போகுது, நான் தைரியமா இருக்கு. எனக்கு நான் ஆசைப்பட்டது ரொம்ப பிரசங்கம் பண்ற ஒரு லேடி, பயங்கரமா ஊழியத்துல தீயா இருக்கிற ஒண்ணு எனக்கு வேணும்னு பார்த்தேன். அவளுக்கு தீயா இல்ல, ஒரு தீ கொல்லியாவது இருந்திருக்கணும். எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நல்ல ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு எஃப்சியே காட்ட முடியாத ஒரு வண்டி வந்துச்சு. என்னடா செய்யறது, கர்த்தர் தான் தந்தார்னான்னு சந்தேகப்பட்டேன். உண்மையானே பிறகுதான் புரிஞ்சது, இல்லை வேகமா ஓடுறவனுக்கு நிதானமா ஓடுறவதான் புருஷ மனைவியா வேணும். சொல்லி புரியுதானே? ரைட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புருஷனுக்கு கார் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்ட பிடிக்கும், மனைவி ஊர்ந்து போக ஆசைப்படுவான். புருஷனுக்கு ஏசி பிடிக்கும், மனைவிக்கு ஏசியே பிடிக்காது, பிசி தான் பிடிக்கும். பின் வாசல் திறந்து கிடக்கணும். புரியும் இல்லையா? ரைட். அப்ப ஏன் ஆண்டவரே ஏன் இப்படி செய்தி, இவளை எனக்கு தர காரணம் என்ன, ஏன் என்னை கைவிட்டீர் நாதா? யாரு? அவர் சிலுவையில சொன்னது. அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லவா? உங்க 2 கையை எடுத்துக்கிடுங்க. இந்த 2 கை இப்படி எடுங்க. விடமாட்டேன், 3 மணி ஆயிப்போ. தோத்துறோம். இங்க பிரசங்கத்துக்கெல்லாம் ஒரு பஞ்சம் இருக்காது. கை எடுத்துங்களா? இது என்ன கை? உள்ளங்கை. இது என்ன கதை சொல்லுங்கக்கா? வலது கையா? ஐயோ, இது பின்னங்கையா முன்னங்கையா? அப்படி சொல்றேன். இது உள்ளங்கை தானே? அப்படி கேட்டோம்னே நான் கேட்ட தப்பா. இது என்ன கை? பின்னங்கை தானே? இது பின்னங்கை, இது சரி. சேத்தா எப்படி சேர்க்கணும்? எப்படிதானே சேர்க்கணும்? அதானே உண்மை. இது தானே, இதான விரும்புற வாழ்க்கை. இதான விரும்புற வாழ்க்கை. ஆண்டவர் விரும்புற வாழ்க்கையை தருகிறவரா, ஏற்ற வாழ்க்கையை தருகிறவரா? அப்படிதானே? இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் சரியாயிரும். இப்ப இந்த 2 விரல் மட்டும் எடுங்க. எடுத்தீங்களா? இப்ப சேருங்க பாப்போம். சேரல இல்ல, மாத்தி சேரு. சேர்ந்துச்சுல்ல? உள்ளங்கையும் பின்னங்கையும் தான் சேரும். குளிக்கவனுக்கு குளிக்காத பஞ்சாதி தான் வருவான். சந்தேகமே இல்ல. இதுதான் தீர்க்க தரிசனம். இப்ப தெரியுதா ஏன் அப்படிப்பட்டவளை உனக்கு தந்தாருன்னு, ஏன் அப்படிப்பட்டவனை உனக்கு தந்தாருன்னு? அதுதான் தேவ நீதி. உன்கிட்ட இருக்கிறது அவன்கிட்ட இருக்காது, அவன்கிட்ட இருக்கிறது உன்கிட்ட இருக்காது. என்கிட்டே இருக்கிறது அவன்கிட்ட இருந்தா என்கிட்ட 5 இருக்கு, அதே 5 தான் உங்கள்கிட்ட இருந்தா மொத்தம் நம்ம குடும்பத்துல 5 தான் இருக்கும். ஆனா என்கிட்ட இல்லாத 5 அவள்கிட்ட இருந்தா 5 5 10 தானே ஒரு சரீரம் இல்ல. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை.
அதுதான் குடும்பம். இவர்களை வைத்து ஊழியம் செய்றீங்கன்னா முதல்ல குடும்பத்தை நடத்துனேன், இரண்டாவது சபையை கட்டலாம். இதை சரியா நடத்தும் போதே பாஸ்டர் ரெடி ஆயிடுவான். புரியலையோ? பாதி முடி கீழே விழுந்துரும், மீதி விசுவாசிகள் பார்த்துக்கிடுவாங்க. இல்ல பிடுங்கிறதான். கைகளை உயர்த்தி வரலையா? என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? சிலர் நினைக்கிறாங்க இவர் எப்போ இப்படித்தான். இல்ல இல்ல, இப்படிதான் எப்போ. எனக்கு சிரிச்ச முகமாவே பேசணும், உண்மையா பேசுறதுக்கு என்கிட்ட கேட்கணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.